வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெந்தய சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் துவரம் பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன். குக்கர்ல ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு விசில் விட்டு எடுத்துக்கிட்ட பருப்பு வந்துருச்சு. பருப்பை மசிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, வெந்தய சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தாளித்தா உடம்பு ஹீட்டாக இருந்துச்சுன்னா உடம்புக்கு நல்லது. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பருப்பு தண்ணி ஊற்றலாம். பருப்பு தண்ணி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் ஒன்றா சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். சுட சுட வெந்தய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.